Hi friends, நான் வெற்றிக்கார கணக்கிலிருந்து கல்யாணம் பேசுறேன். இந்த வீடியோல எந்த மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் ஒரு கேரியரா சரியா செட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாலோ அல்லது கோர் நாலேஜ் இல்லைனாலோ தயவு செய்து இன்ஜினியரிங் எடுக்காதீங்க. ஏன்னா இன்ஜினியரிங் முழுக்க மேத்ஸ் உடைய கால்குலஸையும் அதே மாதிரி மெக்கானிக்ஸ் அந்த மாதிரியான ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிறனால ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் ஆர்ட்ஸ்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. லிட்ரேச்சர் ரொம்ப பிடிக்கும். ஆனா ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது அப்படி கிடையாது. ஏன்னா இது ஒரு டிடிஎஸான ஒரு மென்டலா வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ல வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்ஜினியரிங் ஒரு சூஸ் பண்ணாதீங்க. மூன்றாவது நான் சொல்கிறது அப்டேஷன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பில் இருந்தால் கூட தொடர்ந்து உங்கள் துறையில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னதான் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அந்த வருங்காலத்தில் அந்த பொசிஷனை விட்டு நீங்கள் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அப்டேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இந்த மூணு விஷயங்கள், இந்த மூணு குவாலிட்டி இல்லைன்னா தயவு செய்து இன்ஜினியரிங்கை ஒரு கேரியரை சூஸ் பண்ணாதீங்க. சரியா?